கூகுள் சர்ச்சுக்கும் சோஷியல் மீடியா தளத்துக்கும் ரெலவன்ஸ் என்பது இரு மாறுபட்ட கருத்து. கூகுள் சர்ச்சில் நாம் ஒன்றை தேடும்போது அது தேடப்படும் பக்கங்களின் தரம், பயன்பாடு, நிபுணத்துவம் என அனைத்தையும் கருத்தில் கொண்டு ரிசல்ட்டை வழங்குகிறது. ஆனால் சோஷியல் மீடியா தளங்கள் அதை எதையும் கருத்தில் கொள்ளாமல் யூசர்களின் ஈடுபாடு மற்றும் செலவிடப்படும் நேரம் என்பதையே முக்கியமாக கருத்தில் கொண்டு கண்டென்ட்டை வழங்குகிறது. அதற்கு இன்ஃபர்மேஷன், ஃபேக்ட்ஸ், சமூக நன்மை என்பதெல்லாம் அவ்வளவு முக்கியமில்லை. பல நாடுகளில் செய்தி நிறுவனங்கள் 2 எதிர்மறை குழுக்களாக செயல்படுகின்றன. ஒவ்வொன்றும் தங்களுக்கு ஏற்ற தகவல்களை மட்டுமே மேற்கோள் காட்டுகின்றன. உண்மைகள் மழுங்கடிக்கப்படுகின்றன. இந்த பிளவை சோஷியல் மீடியா தளங்கள் அப்படியே பிரதிபலிக்கும் போது அதன் யூசர்கள் நிகழ்வுகளின் ஒரு பக்கத்தை மட்டுமே பார்க்கிறார்கள். எதிர்மறையான குழுக்களை ஆக்ரோஷமாக குறிவைக்கும் கண்டென்ட் மற்றும் மாரல் அவுட்ரேஜ் வெளிப்படுத்தும் கண்டென்ட் என அனைத்தும் பரவலாகவும் விரைவாகவும் வைரலாகிறது. இந்த வைரல் தன்மை தற்செயலானது அல்ல. அத்தகைய கண்டென்ட்களுக்கு அல்காரிதம் முன்னுரிமை அளிக்க முனைவதும் ஒரு பரபரப்பான செய்தியை எப்போதும் நாடும் மனிதனின் இன்ட்ரெஸ்டும் தான் காரணம்.